ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் எகிப்தில் ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கிறவர். அவர் வந்து விளக்கறது தான். அவருடைய இதை பதிவை நான் போய் பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு 360 ஆங்கிள் வந்து ஒரு சமாதிக்குள்ள போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. அதாவது அந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு. நான் அதை வந்து 360 டிகிரியில் அதை எப்படி வேணாலும் ஜூம் பண்ணி பார்க்கலாம், அது ஃபுல்லாக போய் சுற்றி புத்தி பார்க்கலாம். அது மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து நான் உள்ள நல்லா ஜூம் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். அது நான் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வீடியோலாம் முடிஞ்சா நான் எடுத்து தரேன். நானே அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். நான் பார்த்துருக்கேன் பாரு இது நீங்கள் சொல்கிறது. அதில் வந்து அப்படி ஜூம் பண்ணி உள்ளே போய் நான் பார்த்துட்டு இருந்தப்ப அங்கே வந்து ஒரு ராஜாவை பற்றி அந்த ஒரு இடத்துல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. ஐ பிலீவ் அது விஷ்ணு தான். ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லவா? அந்த அரசர் இருப்பார், அதாவது அந்த கிங் மாதிரி இருக்கிற அந்த இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் இருக்கும். 5 தலை நாகம் இருக்கும். அந்த 5 தலை நாகம் வந்து அப்படியே அவருக்கு பின்னாடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவர் அதில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கரெக்டாக 7 பேர் நிற்பாங்க. அந்த 7ங்கிற அந்த எண்ணு அதில் 7 பேர் நிற்பாங்க. அவங்க நின்றுட்டு அது சாமி கும்பிட்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். இந்த இமேஜ் வந்து அப்படியே அங்கே கிடச்சிது. அது கண்டிப்பாக விஷ்ணுவோடைய இதுங்கிறது அதை பார்த்தாவே தெரியும். இப்போ ஒரு தமிழரோ ஒரு இந்தியரோ அதை பார்க்குறாங்க, பார்த்தா அது விஷ்ணு தான்டா, அது விஷ்ணுடா அது அப்படிங்கிறது பார்த்தாவே தெரிகிற மாதிரி அந்த ஒரு இமேஜ் இருக்கும். நான் முடிஞ்சால் அதை கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் நிறைய ஒற்றுமை வந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம ஆய்வாளர்கள், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐயா சாத்தூர் சேகனார்லாம் எகிப்துக்கு போயிட்டு ஆய்வுலாம் பண்ணிட்டு வந்து அவர்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார்.